ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா, எப்படி வந்து லினக்ஸ் வாய்ஸ்ல ரூபி லாங்குவேஜை இன்ஸ்டால் பண்றது, அண்ட் அது எப்படி வந்து கோட் பண்றது, சிம்பிளா எக்ஸிக்யூட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளா பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரூபி கோட யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து மெயில் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. ரூபில வந்து சில லைப்ரரிஸ்லாம் இருக்கு. அத நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கான சில கமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ரூபில ஜெம்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இது எப்படின்னா, நீங்க சி கோட்லாம் பண்ணும்போது ஆ ஹாஷ் இன்க்ளூட் studio.h, ஹாஷ் இன்க்ளூட் conio.h, ஹாஷ் இன்க்ளூட் sting.h, ஹாஷ் இன்க்ளூட் math.h சம்திங் நீங்க ஹெடர் ஃபைல்ஸ்லாம் ஆட் பண்ணுவீங்கல்ல, அந்த மாரி தான் ரூபிலயும் ரூபிங்கின்ற லைப்ரரி மூலியமா நம்ம வந்து ஈஸியா ஹெடர் ஃபைல்ஸ் வந்து லைப்ரரியை வந்து நம்ம கோட்ல இன்க்ளூட் பண்ணிட்டு நம்ம அதை வந்து ஆப்ஜெக்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லைப்ரரியில ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி அந்த லைப்ரரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பெரிய கோடெல்லாம் வந்து அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. அந்த கோடை நம்ம கூட எழுத முடியாதுல்ல, அதனால அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி நமக்கு தேவையானதை அது மூலியமா அச்சீவ் பண்ணிக்கலாம். அதுதான் அதோட பர்பஸ். ஓகேவா? அதுதான் நான் சொல்றேன். ரூபில வந்து ரூபி ஜெம் டாட் ஓஆர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு அஃபீஷியல் சைட் இருக்கு. இந்த ரூபி ஜெம் டவுன்லோட் பண்ணுறதுக்கேவும். ஓகேவா? நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் அந்த சைட்டு. நான் உங்களுக்கு பர்சனல் பண்ணுறேன். நீங்கள் ரூபி ஜெம்ஸ் டாட் ஓஆர்ஜி போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்டில் வரும். நீங்கள் சர்ச் பாக்ஸில் வந்து மெயில் சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இந்த ஜெம் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம மெயில் சென்ட் பண்ண போகிறோம். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஒன் தான். இந்த ஜெம் ஃபைலை வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃப்ரேம் ஒர்க் படிக்கும்போது இந்த ஜெம் ஃபைலை பற்றி படிக்கலாம். இப்போ வந்து ஜெம் இன்ஸ்டால் இதுதான் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சிஸ்டத்தில் வந்து ஜெம்முன்னு ஒரு கமெண்ட் இருக்கான்னு ட்ரை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜெம்முக்கான கமெண்டை வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஜெம்முன்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது வந்து ஹெல்ப் பேஜ் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக கொடுக்கும், அவுட்புட்டாக கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து sudo apt-get install gem அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரு அடிச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். இன்ஸ்டால் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ஜெம் ஆல்ரெடி இன்ஸ்டால் சொல்லிட்டு வந்துடும். இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஜெம் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அந்த பர்டிகுலர் பேக்கேஜை வந்து நம்ம ஜெம்மில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன கமெண்ட் இருக்குன்னா, அதுக்கு நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து சூடோ போட்டுக்கோங்க. எந்த ஒரு இன்டர்நெட் மூலமாக இன்ஸ்டால் பண்ணாலும் இது சூடோ ப்ரிவிலேஜ் வந்து கேட்கும். ஓகேவா? நீங்கள் வந்து சூடோ ப்ரிவிலேஜ் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் டைம் ஆகும். ரொம்ப டைம் ஆகுது உங்கள் பேண்ட்வித்தை பொறுத்து. உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து வேகமாக டவுன்லோட் ஆகிடும். நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம டேரெக்டாக நான் கோடும் போட்டு வச்சிட்டேன். நான் கோடை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி மெயில் சென்ட் பண்ண பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண சொன்னோம்ல, அந்த மெயில் ஜெம்மு தான் இது. ரெக்யூர் போட்டு நம்ம மெயில் ஜெம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்லாம் வந்து எனேபிள் பண்ணணும். என்ன ஆப்ஷன்னா அட்ரஸ். இப்போ வந்து எஸ்எம்டிபிங்கிற ஒரு சர்வர் இருக்குது. இதுதான் வந்து சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது வந்து ஜிமெயில் வந்து வச்சுருக்காங்க. அவங்களுடைய இந்த டொமைனை நம்ம வாங்கி, இது ஃப்ரீ தான். டொமைனை வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிவிட்டு அந்த போர்ட் நம்பர் வந்து இந்த அட்ரஸ்க்கான போர்ட் நம்பர் வந்து 587. தென் வந்து உங்களுடைய பாஸ்வேர்ட் எந்தலேருந்து நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் மெயில் சென்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மெயில் தான் போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருப்பீங்களா. இதனோட பர்சனல் மெயிலை வந்து நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். தென் வந்து பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டேரெக்டாக போட முடியாது, போட்டாலும் ஒர்க் ஆகாது. அதுக்காண்டி நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க்கே ஆகாது. ஸோ நான் அதுக்கு என்ன ஒரு வழி தான் சொல்கிறேன். இந்த பாஸ்வேர்டு வந்து ஆஃப் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ஆஃப் பாஸ்வேர்டு நீங்கள் எப்படி எடுக்கலாம்னா, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜிமெயிலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேனேஜபிள் அக்கௌண்ட் போய்க்கோங்க. தென் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஆப்னு டைப் பண்ணுங்கள். ஆஃப் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு இங்கே சஜஷன் இருக்கும். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வந்து உங்களுடைய பாஸ்வேர்ட் கேட்கும்.
நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி ஓடிபின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதுக்காண்டி போடுறீங்க என்ன பர்பஸ்க்கானு சொல்லிட்டு நீங்கள் மேனுவலாக இது வந்து நீங்கள் கரெக்டாக இதுக்கானு சொல்லிட்டு போகிறதில்ல ஜஸ்ட் நீங்கள் டெஸ்ட் போர்டு கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணால் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று ஆப் பாஸ்வேர்டு கிடைக்கும். அதை எடுத்து உங்கள் கோடில் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணால எனக்கு அது மட்டும் போதும்னு சொல்லிட்டு நான் வெளில வந்துடுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் அது. நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆத்தரைசேஷன் வந்து பிளெயின் வச்சுக்கோங்க. இந்த டிஎல்எஸ் எனேபிள் இருக்குல்ல ஸ்டார்ட் டிஎல்எஸ் இது வந்து செக்யூர்காண்டி ஜஸ்ட் ட்ரூ கொடுத்துக்கோங்க. தென் வந்து இந்த மெயிலேருந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். மெயில் டாட் நியூன்னு போட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரம் அட்ரஸ் வந்து என்னோட அட்ரஸ் ஆகும். ட்ரூ அட்ரஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்டு நான் இப்போதைக்கு என்னோட அட்ரஸ் போட்டிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்டோட ஜிமெயில் அட்ரஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. இதுதான் சப்ஜெக்ட் வந்து ஓடிபி கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அதுக்காண்டி நான் சும்மா மேனுவலாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓடிபின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்துடும். பாடியில் வந்து ஓடிபினால நான் 1 2 3 சொல்லிட்டு சாம்பிளாக கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ணிவிட்டு தென் மெயின் டெலிவரி மெத்தட் வந்து எஸ்எம்டிபி மெத்தட் மூலமா இது பண்ணுறோம். இந்த ஆப்ஷன் ஃபுல்லாக வந்து இதுக்கு ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறோம். இந்த ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஓகேவா. தென் வந்து மெயில் இதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு வந்து மெயில் சென்ட் ஆகிடும். அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். தென் அதை சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு பின்னு போட்டுட்டு ஸ்டெண்ட் அடித்தோம் மட்டும் போதும். மெயில் சென்ட் ஆயிடுச்சு. அது எப்படி நீங்கள் செக் பண்ணணும். என்னோட ஜிமெயிலில் போய்க்கிறேன். என்னோட ஜிமெயில் இருக்கேன். ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் மணியை பார்த்துக்கோங்க. 12:45 12:45 வந்து ஒரு மெயில் வந்துருக்கு. ஆல்ரெடி செக் பண்ணுறாங்க. ஓடிபி கன்ஃபர்மேஷன் சப்ஜெக்ட் கொடுத்துருந்தோம். நம்ம உள்ளக்கு வந்து பாடி கனெக்ட் வந்து ஓடிபி வந்துட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். விஜய் மிஸ்ஸில் வந்துருக்கு. இதெல்லாம் வந்து சிம்பிளாக வந்து யூபிஎஸ்கிட்ட யூஸ் பண்ணி எப்படி மெயில் அனுப்பலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து வேறு ஏதாவது பார்க்கலாம். ஓகே பாய்.